எழி ஆ டைம் ஆயிட்டே இருக்குப்பா. ஆ இன்னும் வக்கீல் ஆள காணோம். எங்க இருக்காருன்னு கேளு. ஓகேம்மா, நான் கால் பண்ணி கேட்குறேன். இல்லை சார், ஆ நான் வந்துட்டேன். கால் பண்ணாதீங்க. குட் குட். வர வழியில் ஹெவி டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். நோ ப்ராப்ளம் சார். சரி, ஆரம்பிச்சிடலாமா? உடனே ஆரம்பிச்சிடலாமா? ஆ, வாங்க. படித்து பார்த்துட்டு சைன் பண்ணுங்க சார். தேங்க்யூ. என்னோட தங்கச்சிக்கும் அப்பாக்கும் எழுதி கொடுத்த உயில இப்ப ஏதோ ஒரு ஃப்ராடு பேர்ல மாத்தி எழுத போறாரே. ஏங்க, அந்த ஸ்வேதா என்னோட தங்கச்சி இல்லைங்க. சுடர் தான் என்னோட தங்கச்சி. சுப்பிரமணி தான் என்னோட அப்பா. அந்த மனோகரி உங்களை பிளான் பண்ணி ஏமாத்த பாக்குறாங்க. ஐயோ, நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியலையே. நீங்கள் தானே ஸ்வேதா? ஆமா சார். உங்கள் அக்கா இந்துவோட சொத்துக்களை உங்கள் பேருக்கு இப்போது மாற்றி எழுத போகிறோம். அதை சரியான முறையில் பாதுகாத்து நிர்வாகம் செய்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதம் தானே? ஏய், என்ன ஸ்வேதா சைலண்டா இருக்க? வாட் ஹேப்பன்? சம்மதம்னு சொல்லு. கமான். சம்மதம் சார். வெளியில் சார், இந்து படத்தோட சிஸ்டம் சம்மந்தம் சொல்லிட்டாங்க. இப்போ நீங்களும் கனகாவளி மேடமும் இந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணிடுங்க சார். சரிங்க சார். கீழே சார் சைன் போட போறேன். இது எப்படி தடுக்கிறது? வேண்டாங்க, டாக்குமெண்ட்ல சைன் பண்ணாதீங்க. அவ என்னோட தங்கச்சியே கிடையாதுங்க. சுடர் நெல்லு. உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இந்துவோட ப்ராப்பர்ட்டி அவளோட குடும்பத்துக்கு போகணுங்கிறது அவளுடைய எவ்வளவு பெரிய ஆசை தெரியுமா? அதை நீ கெடுத்திருக்க இப்போ. சார், நான் எங்க சார் அதை கெடுத்தேன்? இப்போதைக்கு வேண்டான்னு சொன்னேன், அவ்வளவுதான். வேணும் வேண்டான்னு சொல்றதுக்கு நீ யாரு? இந்துவோட ப்ராப்பர்ட்டிய அவ ஆசைப்படிக்க அவளோட தங்கச்சிக்கு நான் எழுதி கொடுக்க போறேன். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? தேவையில்லாம நீ இன்டர்ஃபியர் ஆகி அவசரம் அது இதுன்னு சொல்லி அம்மாவோட மைண்ட் செட்டே கன்ஃபியூஸ் பண்ணிட்டல்ல. இதை நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சுடர். ஸ்வேதாக்கு கிடைக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டியை தடுத்து அதை நீ எடுத்துக்கலாம் பிளான் பண்றியா? சார், என்ன பேசுறீங்க நீங்க? எனக்கு அந்த மாதிரி புத்தி எல்லாம் துளி கூட கிடையாது. சும்மா கோவத்துல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. ஏய், சும்மா நடிக்காத. நீதான் எனக்கு தெளிவா சொல்லிட்டியே, நீங்க தான் என் புருஷன், இந்த வீட்டை விட்டுலாம் என்னால போகவே முடியாதுன்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படியே பேசி பேசி இன்னும் எத்தனை நாள் தான் எல்லாரும் ஏமாத்த போற? பாரு, அம்மா
இன்னைக்கு இந்தோடைய ப்ராப்பர்ட்டி மொத்தமா என் பேர்ல மாறிடும் நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அதுக்கு சைன் பண்ண போற நேரத்துல அந்த சுடர் வந்து எல்லாத்தையும் கெடுத்து வச்சுட்டா. இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல ஸ்வேதா. இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் எனக்கு சாதகமா நடக்க போற ஏதோ ஒரு விஷயத்த கடைசி நேரத்துல உள்ள புகுந்து கெடுத்து விட்டுருவா. நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய எழில இதே மாதிரிதான் கடைசி நேரத்துல ஃப்ராடு தன பண்ணி அவ தாலி கட்டிக்கிட்டா. ஆரம்பத்துல இருந்தே என்னோட எல்லா பிளானுக்கும் அவ மட்டும்தான் தடங்கலா இருக்கா. அவளுக்கு சப்போர்ட்டா இந்த கனகவல்லி கிழவி வேற. ரெண்டு பேரையும் ஒழிச்சதான் எனக்கு நல்லதே நடக்கும் போல. இந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுத்தவள இன்னுமா நீங்க விட்டு வச்சிருக்கீங்க? 1-2 தடவை அவளை போட்டு தள்ளவே ட்ரை பண்ண. எப்படியோ மிஸ் ஆயிட்டா. ஆனா நான் விட மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் அவ முடிவு என் கையில தான். நீ அவளை நினைச்செல்லாம் பதட்டப்படாத, நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நாம பேசினபடி பத்திரத்தை என் கையில கொடுத்துட்டு உன் பங்கு வாங்கிட்டு நீ கிளம்பி போலாம். பத்திரத்தை உன் கையில கொடுத்துட்டு நீ கொடுக்கற பிச்சை காசை வாங்கிட்டு போகதான் நான் இங்க வந்திருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சொத்து என் பேருக்கு மாறட்டும், அதுக்கப்புறம் நான் யாருன்னு உனக்கு